மலை ஐயப்ப சுவாமி, அதே போல குருவாயூர் கோயில், திருமலை திருப்பதி, ஸ்ரீரங்கம், நிறைய தலங்களை சொல்லலாம். அதிலே திருமலை திருப்பதி நினைத்தவுடனேயே அதிக மணி நேரம் காத்திருக்க வேண்டுமே என்று சிலர் நினைக்கலாம். காண்பது கணப்பொழுது என்றாலும் அது போதுமே என்று ஆனந்தப்படலாம் பலர். ஜருகண்டி ஜருகண்டி என்று சொல்லோடு கிடைக்கும் காண கிடைக்கும் அந்த சொற்ப நிமிடத்திலே எவ்வளவு முடியுமோ அவ்வளவு இந்த பெருமாளினுடைய தரிசனத்தை நாம் பெற்று விடுகிறோம் அல்லவா? சாதாரணமாக நடை நடந்து செல்லக்கூடிய நமக்கே படியேறி சென்று காத்திருந்து வரிசையில் நின்று தரிசிப்பது என்பது ரொம்ப கடினமாக இருக்கின்றது என்றால் 65 வயதுக்கு மேற்பட்ட கொஞ்சம் நடை தளர்ந்த நிலையில் இருப்பவர்கள் சிரமம் தானே. திருப்பதி ஏழுமலையப்ப சுவாமி கோவிலிலே 65 வயதிற்கும் மேற்பட்ட மக்கள், மூத்த குடிமக்கள் அமைதியாகவும் மிகுந்த கவனத்தோடு சுவாமி தரிசனம் செய்வதற்கு சிறப்பு வசதிகளை செய்திருக்கின்றனர். 2 குறிப்பான நேரங்கள், காலை 10 மணி, மாலை 3 மணி என்று 2 நேரங்களை தேவஸ்தானம் ஒதுக்கி இருக்கின்றனர். இந்த முறையிலே செல்லும் போது 30 நிமிடங்களுக்குள்ளே சுவாமி தரிசனம் செய்துவிட முடியும் என்ற சிறப்பு இருக்கின்றது. இந்த நேரத்திலே குறிப்பாக மற்ற அனைத்து வரிசைகளும் நிறுத்தப்படுமா. இதனால் மூத்த குடிமக்கள் அமைதியாகவும் தொந்தரவில்லாமலும் திருப்பதி ஏழுமலையப்ப சுவாமியினுடைய தரிசனத்தை பெற முடியுமா? இன்னும் கூடுதல் வசதியாய் மூத்த குடிமக்கள் கவுண்டரை அடைவதற்கு பார்க்கிங் பகுதியில் இருந்து பேட்டரி மூலம் கார் சேவையும் வழங்கப்படுகின்றன. பெருமாளை சென்று சேர்வதற்கு முன்பு அவருடைய தரிசனத்தை காண வேண்டும் என்று திருமலை செல்ல நினைப்பவர்களுக்கு இது சந்தோஷ செய்திதானே. நாள்தோறும் இது போல செடிக்கு வார்க்கப்படும் நீர் போல, பூக்கள் மீது தெளிக்கப்படும் நீர் போல புத்துணர்ச்சி தரக்கூடிய ஆன்மீக செய்திகள் ஓங்கி ஒலிக்கின்றது. ஹலோ எஃப்எம் இன் ஆதிசூடியல்.